Hello friends, welcome back to our Grammarly channel. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஆர்டிகல்ஸ். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எரர் ஸ்பாட் பண்ணும்போது ஆர்டிகல்ஸ் எந்த இடத்துல வரும் வராது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கொஸ்டினை நம்ம கரெக்டாக அட்டென்ட் பண்ணிடலாம். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த வீடியோவோட லாஸ்ட்ல உங்களுக்காக ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். a and the இதுதான் நம்ம ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்றோம். நவுன்ஸை டிஸ்கிரைப் பண்றதுக்காக அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட ஆர்டிகல்ஸ் ஒன் ஆஃப் த டிட்டர்மினர் ஆல்சோ. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கிவ் மீ அ பென். இந்த இடத்துல பென் அப்படின்ற நவுனுக்கு முன்னாடி நம்ம அ அப்படின்ற ஆர்டிகல் யூஸ் பண்ணியிருக்கோம். த ஃப்ளார்ஸ் லுக் பியூட்டிஃபுல். இந்த சென்டென்ஸ்ல ஃப்ளார்ஸ் அப்படின்ற நவுனுக்கு முன்னாடி த அப்படின்ற ஆர்டிகல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ சா அன் ஈகிள். ஈகிள் அப்படின்ற நவுனுக்கு முன்னாடி அண்ட் அப்படின்ற ஆர்டிகல் இந்த சென்டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். There are two types of articles, indefinite and definite. Indefinite articles a and an. Definite articles the. இப்போ what is indefinite article அப்படின்றத பார்க்கலாம். A and an are indefinite articles as they speak of noun in a indefinite manner. ஸோ முன்ன பின்ன தெரியாத ஒரு நவுன் பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம indefinite article யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், a doctor refers any doctor. ஏதோ ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்போ a doctor. A city refers any city. An egg refers any egg. இப்போ what is definite article அப்படின்றது பார்க்கலாம். The is called the definite article because it speaks about the noun in a definite manner. ஸோ நல்லா தெரிஞ்ச ஒரு நவுன் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா டெஃபினட் ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், த டாக்டர் ரெஃபர்ஸ் பர்டிகுலர் டாக்டர். நல்லா தெரிஞ்ச ஒரு டாக்டர் இவர் அப்படின்னும் போது த டாக்டர் சொல்லலாம். த விண்டோ ரெஃபர்ஸ் பர்டிகுலர் விண்டோ. த பாய் ரெஃபர்ஸ் பர்டிகுலர் பாய். இப்போ யூசேஜ் ஆஃப் இன்டெஃபினட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். அ அப்படின்ற ஆர்டிக்கல் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். Article a is used before singular countable nouns which begin with a consonant sound. So a அப்படின்ற indefinite article சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்னாடி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதோட கான்சனன்ட் சவுண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் வரும். ஜஸ்ட் நோட் இட், கான்சனன்ட் சவுண்ட், நாட் அ கான்சனன்ட் லெட்டர்ஸ். இப்போ ஆல்ஃபபெட்ஸ் 26 லெட்டர்ஸில் எக்ஸப்ட் AEIOU அப்படின்ற இந்த லெட்டர்ஸ் தவிர மீதி இருக்கிற எல்லாமே கான்சனன்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கான்சனன்ட் லெட்டர்ஸ் உடைய சவுண்டை டிபெண்ட் பண்ணி வர்றது தான் இந்த அ அப்படின்ற ஆர்டிக்கல். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A river, a European, a one-eyed dog, a utensil, a useful article. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது, இது வந்து கான்சனன்ட் சவுண்டோட தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் ரிமைனிங் வேர்ட்ஸ் பாருங்க, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வவல் லெட்டர் வச்சு ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் when we pronounce it start with கான்சனன்ட் சவுண்ட். இப்போ கரெக்டாக அது ப்ரொனவுன்ஸ் பண்ணால் நம்மளுக்கு தெரியும். யூரோப்பியன் சொல்ல மாட்டோம், யூரோப்பியன், யூரோப்பியன். ஒன் கிடையாது, ஒன். யுட்டென்சில், யூஸ்ஃபுல். ஸோ நம்ம கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நம்ம கான்சனன்ட் சவுண்டை ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ ஆர்டிக்கல் and எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். Article and is used before singular countable nouns which begin with vowel sound. and அப்படின்ற ஆர்டிக்கல் சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதோட vowel சவுண்டை டிபெண்ட் பண்ணி வரும். ஜஸ்ட் நோட், நாட் அ vowel லெட்டர், vowel சவுண்ட். இப்போ AEIOU இதுதான் vowel லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஆல்ஃபபெட்ஸில். ஸோ இதனுடைய சவுண்ட் டிபெண்ட் பண்ணி தான் வரும். சம்டைம்ஸ் இந்த சவுண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன க்ளூ சொல்கிறேன். நம்மளுடைய தமிழ் உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, ஆலேருந்து அவ் வரைக்கும், அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இந்த AEIOUவோட வவல் சவுண்டை ஈஸியாக அதில் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். an ostrich, a அப்படின்ற சவுண்டு. an us, an ink pad, an orange. இப்போ இன்னொரு ரூல் பார்க்கலாம்.
it will be noticed that the some words are begin with a vowel sound as the initial consonant H is not pronounced. சில வேர்ட்ஸ் கொடுக்கும்போது ஹெச் லெட்டர் வச்சு ஸ்டார்ட் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் அப்படின்ற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நம்ம ஹெச் வேர்டுக்கு பக்கத்தில் வவ்வல் லெட்டர் இருந்தது அப்படின்னா ஹெச் அந்த இடத்துல சவுண்ட்லெஸ் ஆகிடும், அதாவது ப்ரனவுன்ஸ் பண்ண மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், an ஆர், an honest man, an heir, an honorable judge. இப்போ இன்னொரு ரூல் பார்க்கலாம். Before individual letters spoken with vowel sounds. இப்போ அப்ரிவேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நான் கொடுத்துருக்கிற சில கான்சனன்ட் லெட்டர்ஸ் வச்சு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அங்கே ஆன் தான் போடணும் அப்படின்னு. இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அண்ட் எஃப்ஐஆர், நான் முன்னாடியே க்ளூ ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லையா, உயிரெழுத்துக்கள் சம்மந்தப்பட்டது. அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம இந்த அப்ரிவேஷன்ஸை பார்த்தோன்னா ஈஸியாக நம்மளுக்கு புரியும். and FIR A வச்சு ஸ்டார்ட் ஆகுதுங்களா, and HTML, and LIC agent, and MBA, and MP, and STD call, and X-ray. ஸோ இந்த அப்ரிவேஷன்ஸ்க்கு நம்ம an அப்படின்ற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோம். இப்போ யூசேஜ் ஆஃப் டெஃபினட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பிஃபோர் சிங்குலர் கவுண்டபிள் நவுன், ப்ளூரல் கவுண்டபிள் நவுன் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன். ஸோ இதுக்கு சிங்குலர் ப்ளூரல்னால் கிடையாது, எல்லா நவுன்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் த பேக், த மில்க், த பாய்ஸ் அப்படின்ற எல்லா நவுன்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிஃபோர் யூனிக்யூ நவுன்ஸ், இப்போ ஒன்லி ஒன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, த எர்த், மூன், சன், ஸ்கை, இதே மாதிரி இருக்க யூனிக்யூ நவுன்ஸுக்கு முன்னாடி த அப்படின்ற ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணணும். பிஃபோர் சூப்பர்லேட்டிவ் டிகிரீஸ், இப்போ பெஸ்ட், கிரேட்டஸ்ட், பிக்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லக்கூடாது, த அப்படின்ற ஆர்டிக்கல் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணணும். அடுத்தது பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் சம் கண்ட்ரீஸ், the name contains a common noun. இப்போ USA, UK அப்படின்ற இந்த நேம்ஸை யூஸ் பண்ணும்போது காமன் நவுன் கண்டெயின் பண்ணி வந்தது அப்படின்னா நம்ம த அப்படின்ற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். இப்போ USA அப்படின்னா நம்ம த USA அப்படின்னு சொல்லலாம், UK த UK. அடுத்தது பாருங்க, பிஃபோர் த காமன் பிளேசஸ் அண்ட் ஆஃபீஸஸ், இப்போ போஸ்ட் ஆஃபீஸ், ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல், இதே மாதிரி காமன் பிளேசஸ் சொல்லும்போது நம்ம த அப்படின்ற ஆர்டிக்கல் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். அடுத்தது பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ், சீஸ், ஓஷன்ஸ் அண்ட் மவுண்டன் ரேஞ்சஸ். எக்ஸாம்பிள் பார்க்கலாம், த கேஞ்சஸ், த ரெட் சி, த பசிபிக் ஓஷன், த ஹிமாலயாஸ். ஸோ இதே மாதிரி நேம்ஸுக்கு முன்னாடி நம்ம த அப்படின்றது யூஸ் பண்ணணும். அடுத்தது பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் வெல் நோன் பில்டிங், நல்ல பாப்புலரான ஒரு பில்டிங், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பில்டிங்ஸ் பேர் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம த அப்படின்ற ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ இந்தியா கேட், தாஜ்மஹல், ரெட் ஃபோர்ட் அப்படின்ற நல்ல வெல் நோன் பில்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது த அப்படின்ற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் ஹோலி புக்ஸ், நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ், ஸோ இதை மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் த கீதா, த குர்ஆன், த ஸ்டேட்ஸ்மென். ஸோ இதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ், ஷிப்ஸ், ஏரோப்ளைன்ஸ். ஸோ இதை மாதிரி சொல்லும்போதும் நாம் முன்னாடி ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்தது we use the in such phrases. இப்போ ஆர்டினல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், அதே மாதிரி நம்ம சொல்லும்போது அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக த யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், த லாஸ்ட் ஒன், த நெக்ஸ்ட் பெஞ்ச், த ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக த யூஸ் பண்ணணும். இப்போது ஒமிஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ், அதாவது எங்கெங்கெல்லாம் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம ஆர்டிகல்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நம்ம யூஸ் பண்ண எங்கே கூடாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். பிஃபோர் த ப்ராப்பர் நவுன்ஸ், ஒரு பர்டிகுலர் நேம் சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் மகேந்திர சிங் தோனி லீட்ஸ் த இந்தியன் கிரிக்கெட் மேட்ச். இதுக்கு முன்னாடி மகேந்திர சிங், த மகேந்திர சிங் இல்லைன்னா ஆன் மகேந்திர சிங் அப்படின்னு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது பிஃபோர் த ஃபேமிலி ரிலேஷன்ஸ், இப்போ ஃபாதர், மதர், சிஸ்டர், பிரதர்,
கிராண்ட்மா, கிராண்ட்பா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலும் யூஸ் பண்ணக்கூடாது. பிஃபோர் த அப்ட்ராக்ட் நவுன்ஸ், இப்போ ஹானஸ்டி, நாலேஜ், விஸ்டம் அப்படின்னு நிறைய அப்ட்ராக்ட் நவுன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடியும் நம்ம எந்த ஒரு ஆர்டிக்கலும் யூஸ் பண்ணக்கூடாது. பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் கேம்ஸ், இப்போது நிறைய கேம்ஸ் இருக்கு இல்லைங்களா, கிரிக்கெட், டென்னிஸ், வாலிபால், ஃபுட்பால், இதே மாதிரி கேம்ஸுக்கு முன்னாடியும் நாம் கண்டிப்பாக ஆர்டிகல்ஸ் த யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, ஆனும் யூஸ் பண்ணக்கூடாது. பிஃபோர் த லாங்குவேஜஸ், எந்த ஒரு லாங்குவேஜ் நேம் வந்தாலும், இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, எந்த ஒரு லாங்குவேஜ் வந்தாலும் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் மீல், ஸோ டின்னர், சப்பர், பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், ஸோ இதை மாதிரி எந்த ஒரு நேம்ஸ் ஆஃப் மீல் வந்தாலும் அதுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ், எந்த ஒரு டிஷ்ஷஸ் வந்தாலும் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஆர்டிக்கல் யூஸ் பண்ண கூடாது. நெக்ஸ்ட்டு பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் டேஸ், மந்த்ஸ் அண்ட் சீசன்ஸ், ஸோ நேம்ஸ் ஆஃப் த டேஸ், மந்த்ஸ், சீசன்ஸ், இது எது வந்தாலும் நாம் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே ஒமிஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் யூ. இதை அழகாக பண்ணுங்க. இதை ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? Alright friends, today we completed our lesson. Today we have learned article and their usage. If you like this video, like, share, comment, subscribe and don't forget to ring the bell. Thanks for watching.